ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். இன்று இரவோடு உன் ஆபத்து காலம் முடிய போகிறது தங்கமே. உன்னுடைய வீடு தேடி வந்துள்ள என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ எதிர்பார்த்த எதுவும் இது நாள் வரை உனக்கு நடக்கவில்லை. நீ நினைப்பது ஒன்றாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாகவுமே இருக்கின்றது. குழந்தையே, நீ என்ன நினைத்தாலும் அதற்கு எதிர்மாறாக தான் நடக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய். குழந்தையே, எப்பொழுது என் நிலைமை மாறும் என்ற கேள்வியும் நீ என்னிடத்தில் கேட்கிறாய். உன்னை நான் வந்து சந்திவிட்டேன், உன்னுடைய ஆசையை பெற்றுவிட்டேன். இருந்தும் என்னுடைய நிலைமை இன்னும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அம்மா என்று கேட்கிறாய். என் அன்பே, உனக்கான பதிலை சொல்கின்றேன் கேள். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கண்ணீரையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது அவ்வாறு அல்ல. விதியின் சதியால் நீ பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. குழந்தையே, நீ கவலை கொள்ளாதே. உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக உன் அம்மா நான் தீர்த்து வைக்கின்றேன். நீ மனக்கவலையில் இருக்கின்றாய். உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகரம் நீட்டு. பிறகு பார், உன்னுடைய மனக்கவலை, சோர்வு அனைத்தும் பறந்தோடி புத்துணர்வு உனக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும். உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இவ்வளவு கவலை? உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளை சவால்களாக ஏற்றுக்கொண்டு அவைகளுடன் உடனே நேரடியாக மோதி வெற்றி காணும் தங்கமே. சக்தியை உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கின்றேன். நீ உதவி வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே போதும். உனக்கு அனைத்து ரூபத்திலும் வந்து என்ன வேண்டுமோ அனைத்தையும் அள்ளி தருவேன். கஷ்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன். நல்லவனோ கெட்டவனோ அதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையான சரணடைந்தவர்களை நான் புறம் தள்ளுவதே இல்லை. குழந்தையே, என்னை நம்பி வந்த உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாய். குழந்தையே, உன்னுடைய மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் உனக்கு கண்ணீர் வருகிறது. கவலைப்படாதே, உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்களாகும். உன்னுடனேயே இருந்து உன்னை ஒவ்வொரு கணமும் நானே பாதுகாப்பேன். இனி உனக்கு வரும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். இன்றோடு அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படி உன் அம்மா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே. எதை நினைத்தும் நீ கலங்கவே கூடாது. நீ என்னுடைய செல்லப்பிள்ளை. என் அன்பு தங்கமே, என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் நீ செல்லக்கூடாது. நானே உன்னை தேடி உன்னை பார்க்க வந்துள்ளேன். என்னை அலட்சியம் செய்யாதே. குழந்தையே, இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன். உன்னுடைய எண்ணங்கள் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏனம்மா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது, நான் எவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே, பிறகு ஏன் என் மனதானது இப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகிறதோ அதே போல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகிறதே என்பதுதானே உன்னுடைய கவலை. என் அன்பான குழந்தையே, அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே எண்ணங்களை அலைப்பாய விடாதே, அதை கட்டுக்குள் கொண்டு வா. குழந்தையே, நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்.
நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகவும் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் யாருக்காவது துரோகம் இழைத்து விட்டேனோ, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து வாட்டி வதைக்கிறதே, இதிலிருந்து எப்படிதான் மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள். நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் நான் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காத நீ இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணம் கர்ம வினைதான். அவை அனைத்தையும் நான் சுக்குநூறாக்கப் போகின்றேன். பொறுமையோடு இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழப்போகிறாய். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது. விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. உனது பக்தி தூய்மையானது, உனது அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம் பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்ததல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. குழந்தையே, என்னை வணங்கிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். தீப ஒளி சாட்சியாக சொல்கின்றேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் நடைபெறப் போகிறது. குழந்தையே, நீ மௌனமாகவும் பொறுமையாகவும் அனைத்தையும் பார்த்து கொண்டிரு தங்கமே. விதிகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம். எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதுபோல் தன்னை போல் இன்னொரு மரம் வளரவும் அது வழி செய்யும். அதுபோல் நீயும் நிச்சயம் நன்றாக வளருவாய், நன்றாக வாழ்வாய். உன்னை உயர்ந்த இடத்திற்கு உன் அம்மா நான் கொண்டு செல்வேன். கவலைப்படாமல் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன்னோடு உன் அம்மா வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுமையாக கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து கேள் தங்கமே. நீ உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வேண்டுதல் நீ வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று எந்த ஒரு அவசியம் இல்லை. உன் மனதில் இருக்கும் அத்தனையுமே உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் பல நபர்களால் நீ ஏமாற்றமடைந்து இப்பொழுது தனி மரமாய் நிர்கதியாய் நிற்கின்றாய். குழந்தையே, என் அன்பு தங்கம், நீ வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம், நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நீயாகவே கற்பனை செய்து கொள்வதுதான். குழந்தையே, அது எனக்கே நடக்காத ஒன்று. தாராளமாக நீ பிறர் மீது அன்பு வைத்துக்கொள், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதே அன்பை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. அது நிச்சயம் உனக்கு கண்ணீரையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தரும். கண்களை திறந்து பார் என் தங்கமே. நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீ உணருவாய். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். குழந்தையே, தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு, அயர்ந்து ஒழியாதே. எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க உன் அம்மா நான் தீர்மானித்து விட்டேன். குழந்தையே, நீ எனக்காக காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்திரு. உனது பக்தி தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது. குழந்தையே, இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம்முடைய பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்ததல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. நிச்சயம் என் அருளும் ஆசையும் பெற்ற என்னுயிர் பிள்ளைதான் நீ. நீ உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய். குழந்தையே, கிரீடத்தை சூடுவாய். இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய காயங்கள் அனைத்தும்
மறைந்து போகும். உன்னுடைய வழிகள் அனைத்தும் தொலைந்து போகும். உன்னை ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்த்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும், நீ என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் உண்மை என்று எனக்கு தெரியும். அதனால்தானே உன்னுடைய கவலைகளை நீ மறக்கும்படி செய்து உனக்கு தேவையானதை உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னை தேடி உன் அன்னை என்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். கவலைகளை மறந்து நீ அந்த வானில் சிறகடித்து பறக்கும் பறவை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு. தினமும் கூட்டிலிருந்து கிளம்பும் பறவை அது உணவு இருக்கும் இடத்தை அறிந்து செய்வதில்லை. மாறாக இன்றைய நாள் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே காலையில் கூட்டிலிருந்து கிளம்பி செல்கிறது. அவ்வாறு சென்று தினமும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருப்பது போல நீயும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய தேவைகளும் நிறைவேறிவிடும். உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து கழிஞ்சு போகும். நீ எதற்காகவும் வருந்தாதே. உன் மனதில் என்ன உள்ளது? நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்று உன் அன்னை நானே அறிவேன். வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்களில் சிந்தித்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழப்பார். குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் வருங்காலத்தை பற்றியும் யோசித்து இறந்த காலத்தையும் பற்றி யோசித்து கவலைப்படவே கூடாது. நிகழ்காலத்தை மட்டுமே நிம்மதியாக வாழ்ந்தால் எதிர்காலமும் மாறும். உன்னுடைய கடந்த காலமும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும். பூந்தொட்டியில் பூத்திருக்கும் புது புது மலர்களைப் போல என் அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சில ரகசியங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் உன் மனதிற்கு நிம்மதி. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்காதே என் செல்லமே. நாளை நீ யாராக இருக்கப் போகிறாய், உன்னுடைய வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. இன்று உனது செயலானது சிறந்ததாக இருக்கட்டும். உளியை வைத்து அடித்து செதுக்காத கற்கள் சிலையாக மாறாமல் வெறும் குழங்களாகத்தானே இருக்கும். அதுபோலத்தான் உழைப்பும் முயற்சியும் இல்லாத கனவுகள் கனவாகவே இருந்துவிடும். எதையும் யோசிக்காமல் முயற்சிகளையும் தொடர்ந்து உன்னுடைய உழைப்பையும் மட்டும் செய்து பார். உனக்கான வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட மிக மிக சிறப்பாக உனக்கு கிடைக்கும். குழந்தையே, நீ எந்த செயலை செய்தாலும் உன் அன்னை உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை மட்டும் மனதிற்குள் நிறைத்துக்கொள். உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் வருவேன். உன் கஷ்டங்களை தீர்க்கவும் நான் வருவேன். பிறருக்கு கொடுக்க உன்னிடம் எதுவுமே இல்லை என்று வருந்தாதே. கனிவான வார்த்தைகளை பேசினால் போதுமானது. அது அவர்களின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை கொண்டு வந்து தருவேன். உனக்கு மன நிம்மதி வேண்டுமென்று நினைத்தால் யாருடைய குறைகளையும் தேடி போகாதே என் செல்லமே. எல்லோரும் மனிதர்கள்தான். எல்லோருக்கும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். மற்றவர்களது குறையை கண்டு கொண்டே இருந்தால் உனக்கும் மன நிம்மதி போய்விடும். அவர்களும் உன்னை விட்டு போய்விடுவார்கள். வார்த்தைகள் என்பது, அதாவது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏணி போலத்தான். நீ அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் அது உன்னை ஏற்றியும் விடும், சில சமயங்களில் உன்னை இறக்கிவிடும். நமக்கு ஏன் எல்லாம் கஷ்டம் தரும் நிகழ்வுகளாகவே நடக்கிறது என்று யோசிக்கும் பொழுதே நாம் என்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி. இதனால் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்ற தீர்வு உனக்கு உடனேயே கிடைக்கும். சக்தி